வருட புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பராபவ வருடம். இந்த புது வருடத்தில் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி பார்க்கும்போது புதிய வளர்ச்சியின் பாதையில் பயணிக்க போகிறீங்க. அதே சமயம் கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வந்த தடைகள் நீங்கி நிம்மதி அடையக்கூடிய ஒரு புது வருடமாகத்தான் இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போது இந்த புது வருடத்தில் உங்களுடைய தொழில் ஆதிக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகளும் மன உளைச்சல்களும் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு புது வருடமாகத்தான் இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த புது வருடத்தில் உங்களுடைய திருமண முயற்சிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கட்டாயமாக திருமண யோகங்கள் உங்களுக்கு யோக அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல அனுகூலங்கள் அதில் உண்டுங்க. குழந்தை பாக்கிய அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக உண்டு. அதே போல் இந்த புது வருடத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த பாதிப்புகள் கிடையாது. உங்களுடைய தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டுங்க. சரிங்களா? அதே போல் இந்த புது வருடத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 3, 5, 9ங்க அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் பொன் நிறம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வியாழக்கிழமை நாளில் வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் குறையும், கவலைகள் நீங்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே உருவாகும். சரிங்களா? மேலும் உங்களுடைய ராசி பலன்களை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.